கேதார்நாத் போகணுன்றது என்னோட ஒரு வருஷ கனவு இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 அடி மணாலியில் பாதி, கார்த்துங்களா இந்த உலகத்திலே ஹையஸ்ட் ஃபீட், ஆனால் 17,000 அடியில் பாதி அந்த அடியை நம்ம ஏற போகிறோம். அதுவும் நடந்து ஏற போகிறோம். கார்த்துங்களா கூட நம்ம காரில் போயிடுவோம், ஆனால் கேதார்நாத்துக்கு நடந்து ஏற போகிறோம். முதல்ல அதுக்கு சோன்பரியாக்லேருந்து கௌரிகுண்ட் ரீச் ஆயிடணும். கௌரிகுண்டில் தான் ஃபுட் ட்ராக் இருக்குது, வாங்க போகலாம். கேதார்நாத் ஃபுட் ட்ராக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறி ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெர்டிகலாக இப்படி இருக்குது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த தான் ரோடு. இன்னைக்கு நம்ம ஃபுல்லு கேதார்நாத் ஃபுல்லு ட்ரெக் பண்ணி போயிடலாம். கேதார்நாத் போகிற வழியில் ரொம்ப இது இருக்குது. ஃபுட் ட்ராக் வழியில் போகலாம், இல்லாட்டி குதிரையில் போகலாம். ஃபுட் ட்ராக் வழியில் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம், வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அப்புறமா இந்த சுற்றி பனிமலையாக இருக்கா, இங்கே சென்டரில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கு காட்டுறாங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன், ஆனால் இது வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கு. நான் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குறது ஃபஸ்ட் டைம். போன தாட்டி லடாக் போனப்போ கூட நாங்கள் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கிட்ட போகல, ஏன்னா நாங்கள் கொரோனா டைமில் போயிருந்ததுனால அந்த சைடெல்லாம் போக முடியல. குண்டில் இருக்க இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை குளிச்சுட்டு நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. குளிச்சுட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் செம்ம ஸ்லாண்டிங்காக இருக்குது. ட்ரெக் பண்ணவே செம்ம கஷ்டம். எல்லாரும் ட்ரெக் பண்ணிருக்காங்க. நீங்கள் வயசானவங்களா இருந்தால் மட்டும் குதிரையில் போகலாம். இதே மாதிரி அங்கே நம்ம குளித்தோம் இல்லையா, அதே மாதிரி சுடு தண்ணி வந்து மேலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணி வந்து பூமி கடையிலேருந்து சுரக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரெக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 14 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போயிடுவோன்றது தான் பிளானு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போயிட்டா சரி, வாங்க போகலாம். भैया ट्रिक कैसे है? अच्छी है भैया, अच्छी है. फर्स्ट टाइम आता? हाँ फर्स्ट टाइम. सम्मा क्या बोलता, स्लोप है ना? ஏய் செம்ம ஸ்லோப்பாக இருக்குது மலை, பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. யாராலுமே முடியல. अभी तक कितना किलोमीटर क्रॉस किया भैया? 3-4 की इतना टायर्ड हो गया ना? अभी 15 किलोमीटर, बहुत ज़्यादा 15 किलोमीटर, இன்னும் 15 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரோடு தான் 16 கிலோமீட்டர். இப்போ வந்தீங்கன்னா ரொம்பவே தூரம். ரோடெல்லாம் உடச்சிட்டு நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது போட்டால் மக்கள் எல்லாம் சரி ஏற ட்ரெக் பண்ண பயப்படுவாங்க அப்படின்றதுனால போடாமல் இருக்காங்கன்ட்டு அந்த லோக்கலில் இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க. 2 கிலோமீட்டர் நிற்காம நடக்க போகிறோம். ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. इसमें नहीं होता ना, இந்த குதிரையாலே முடியல, பாவம் கால் அடிஞ்சு உட்காந்துருக்கு. நம்ம ட்ரெக் பண்றோம். भैया हाय भैया, आज नाइट तक हम पहुंचेगा उधर, जारी है कोशिश. यूट्यूब का है. हाँ भैया. हाय हाय. हाय. फर्स्ट टाइम भैया? हाँ. किधर से भैया? हैदराबाद. तेलुगु. मैं भी हैदराबाद से आ रहा हूँ वैसे तो. हाँ, இங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய சவுத் இந்தியன்ஸ் ज्यादा आता ना इधर. अभी देखो मैं भी ஆந்திரால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. अभी मैं उज्जैन गया, ओमकारेश्वर गया, हाँ हरिद्वार गया, ऋषिकेश गया. हाँ. वहाँ साउथ इंडियन दिखे मेरे को बहुत सारे. हाँ. मतलब टूर में जो ग्रुप के साथ आते हैं ना, हाँ हाँ वो सब दिखे. हाँ. वहाँ बहुत. கைஸ், நீங்க கேதார்நாத் ட்ரெக் பண்ற மாதிரின்னா चार धाम यात्राன்னு சொல்றாங்க. चार धाम मतलब 4 प्लेस, गंगोत्री, यमुनोत्री, केदारनाथ, बद्रीनाथ. वो उत्तराखंड का 4 धाम. हाँ, पूरा आदमी बोलता 4 धाम यात्रा. இந்த 4 பிளேஸ் விசிட் பண்ணீங்கன்னா சரியான ஃபீல். கேதார்நாத்க்கு எப்படி ரீச் பண்றதுன்னு இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். நம்மளும் ட்ரெக் பண்ணிட்டு போவோம், மேலே வரையும் எப்படியாச்சும் போயிடும் விடாம. நம்ம ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மேலேருந்து கல் விழுந்துருச்சு. இங்கே எல்லாம் பேனர் வச்சுருக்காங்க, ஹிந்தியில் வச்சுருக்காங்க, ஸ்டோன் ஃபாலிங் பத்திரமா போங்கன்ட்டு வச்சுருக்காங்க, ஆனால் ஹிந்தியில் வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தோம். பார்த்தீங்கன்னா கல் விழுந்துருச்சு. எப்படியோ உயிர் தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகைன் ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெக்கே பண்ண முடியல. நம்ம ட்ரெக் பண்ணிட்டு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் ட்ரெக் பண்ணிருந்தோம். ட்ரெக் பண்ண போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம காலையில் 10 மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணது, இப்போ சாயங்காலம் 4 மணி ஆச்சு. நீங்கள் பாதி தூரம் கடந்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. 4 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கோம். 4 கிலோமீட்டருக்கே 10 மணி நேரம் நடந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது.
बिना फट गई भैया भाई खाना अच्छा है சீரியஸ்லி சார் தேங்க்யூ பாய் பாய் ஐஸ் நம்ம அடுத்து ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் திருப்பி பேக் பண்ணியாச்சு நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறமா அடுத்து இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு. மேலே போக போக மழை பெய்யும், அதுவும் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் சில்லுன்னு மழை பெய்யும், அதுவும் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் பனி பெய்யும். நம்ம நடக்கும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இந்த ரோடெல்லாம் கச்சடா பிச்சடாவாக இருக்கும், அதில் நடக்க போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். ஒரே நாளில் ஃபுல்லும் ட்ரெக் பண்ணிடலான்னு நினச்சோம், ஆனால் நம்மளால் முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்லோப்பாக இருந்துச்சு. சரி ஒரு 9 கிலோமீட்டர் தாண்டிட்டோமேன்ட்டு இங்கேயே ஒரு கேம்ப் போட்டு ஒரே கேம்பில் நாங்கள் 5 பேர் ஸ்டே பண்ணோம். कितना लोग है भाई ये टेंट में 5 लोग ये 2% टेंट है 1 2 3 4 5 5 பேர் தூங்கிட்டு இருக்கோம். செகண்ட் டே காலையில் 6 மணி ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பையா ஸ்டார்ட் கரேகா ட்ரெக் பண்ணலாம் 6 மணி. அங்கே போனோம், நம்ம அந்த பனி தெரியுது இல்லையா, அங்கே போனோம். இன்னைக்கு ஒரு 10 மணிக்குள்ளே போயிடணும்னு நினைக்கிறோம். போயிடலாம் வாங்க. அடுத்த நாளும் எந்திரிச்சு ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் 9 கிலோமீட்டர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் வெறும் 9 கிலோமீட்டர் தான் நடக்க ஆரம்பித்தோம். போக போக தான் தெரிஞ்சு பனி ரொம்ப இருக்குது. பனின்னா நார்மல் பனி இல்லைங்க, ஸ்னோஃபால், ஃபுல் ஸ்னோஃபாலு. இந்த குதிரைங்கள்லாம் எப்படி தான் நடக்குதோ தெரில, கண்ணு கூட தெரில. நம்ம முன்னாடி 2 அடிக்கு அப்புறமா என்ன இருக்குன்னே தெரில. ஃபாலில் மேலே போக போக இன்னும் அதிகம் ஸ்னோஃபால் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஸ்னோஃபாலு, நடக்கக்கூட முடியல, கை கால் எல்லாமே உறைஞ்சிருச்சு. இந்த பனிமலைக்கு சென்டரில் தான் அந்த கேதார்நாத் கோயில் செட் ஆகிருக்கு. 10,000 அடி. நம்ம கீழே இருந்து ஏறினது 25 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி ஃபைனலாக வந்து அந்த கேதார்நாத் கோயில் முன்னாடி நிற்கும் போது நம்ம கண்ணெல்லாம் கலங்கிரும். 2 நாள் ட்ரெக் பண்ணி கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலோட செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த கோயிலோட செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பை பை ஃப்ரம் केदारनाथ। चालूगढ़ सूचना पर विशेष ध्यान दें। मौसम विभाग द्वारा केदार नगरी में भारी हिमपात की चेतावनी दी गई है।